எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளரையும் அறிவிச்சிருக்காங்க. பல கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து விட்ட இந்த சூழல்ல தாவேகாவுடைய வேட்பாளர் பட்டியல்ல சென்னை லிஸ்ட மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தாவேகா தலைவர் விஜய் உட்பட இரண்டாம் கட்ட தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய பெயர்ல பலர் பெயருமே இந்த சென்னை தொகுதிகளுக்கான பட்டியல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி இவங்க களத்துல என்ன மாதிரியான ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க போறாங்க, இதுக்கு முன்னாடி அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் மாறி மாறி இந்த இடங்கள்ல வெற்றி பெற்று வந்த சூழல்ல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியும் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக களத்தில் இருக்கக்கூடிய சூழல்ல தாவேகாவினர் இந்த சென்னையில இருக்கக்கூடிய 16 தொகுதிகள்ல என்ன மாதிரியான டஃப் ஃபைட் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம முழுமையா பார்க்க போறோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எக்மோர், ராயபுரம், ஹார்பர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, 1000 லைட்ஸ், அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட், டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரின்னு மொத்தம் 16 தொகுதிகள் இருக்கு. இந்த 16 தொகுதிகள்ல விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில போட்டியிட போறாரு அப்படின்ற தகவல்கள் கடந்த 2 வாரமாவே உலாவிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அதை விஜய் அவர்கள் உறுதியும் படுத்திருக்காரு. பெரம்பூர் தொகுதியில மட்டும் இல்லாம திருச்சி கிழக்கு தொகுதியிலும் நான் போட்டியிட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சி ஜோசப் விஜய் தான் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி. பல ஆண்டுகள் கழித்து 2 தொகுதியில போட்டியிடக்கூடிய ஒரு முக்கியமான தலைவரா விஜய் அவர்கள் பார்க்கிறாரு. இப்போ இந்த பெரம்பூர் தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே இது திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு கருதப்படுது. ஏன்னா எவ்வளவு பேர் வந்தாலும் அதிமுகவுல மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்த எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், இவங்களாலேயே பெருமளவுல சென்னையில நிறைய தொகுதிகளை கைப்பற்ற முடியல. திமுக அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்து சென்னையில பெரும்பாலான தொகுதிகள்ல தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் திமுகவினுடைய கோட்டையாக இந்த சென்னை திகழும் அப்படிங்கிறது பல கடந்த தேர்தல்களை நம்ம பார்த்திருப்போம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த பெரம்பூர் தொகுதியில இப்போதைக்கு கடந்த 2019ஆம் ஆண்டுல இருந்து திரு ஆர் டி சேகர் அவர்கள் திமுகவினுடைய எம்எல்ஏவா அங்க இருந்து வந்திருக்காரு. வட சென்னையை பொறுத்த வரைக்கும் திரு ஆர் டி சேகர் அவர்களுக்கு ஒரு மிக முக்கியம் வாய்ந்த ஒரு நபரா பார்க்கப்படுறாரு. திமுகவின் பல்வேறு பொறுப்புகள்ல அந்த இடத்துல இருந்து வட சென்னையில ஒவ்வொரு மூலை முடுக்கிலையும் ஓடி அங்க இருக்கக்கூடிய மக்களோட ரொம்ப ஈஸி ஆக்சசபிளா இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவாக, ஈஸி ஆக்சசபிளாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரா அவர் கருதப்பட்டாரு. இதனாலதான் அவருக்கு 2019 நடந்த இடைத்தேர்தல்ல பெரம்பூர் தொகுதியில வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவர் வெற்றி பெற்று அவருக்கான ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறது அந்த இடத்துல தனித்துவம் வாய்ந்து பார்க்கப்படுது. அப்ப விஜய் அவர்களுக்கு இந்த தொகுதி என்ன மாதிரியான ஒரு சவாலா இருக்க போகுது, போட்டி எவ்வளவு கடுமையா இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதே மாதிரி அதிமுக தரப்புல இருந்து இந்த பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி கட்சியான பாமகவுக்கு ஒதுக்கி இருக்காங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரா இந்த பெரம்பூர் தொகுதியில வெற்றி தமிழன் அவர்களை அறிவிச்சிருக்காங்க. சோ இது பெரம்பூர் தொகுதியினுடைய நிலவரம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளை பார்க்க போறோம். குறிப்பா சென்னையில இருந்து மட்டுமே பாத்தீங்கன்னா முதன்மையான அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உட்பட 4 அமைச்சர்கள் இங்க இருக்காங்க. ஹார்பர் தொகுதியில திரு சேகர் பாபு அவர்களா இருக்கட்டும், இல்ல சைதாப்பேட்டையில திரு மா சுப்பிரமணியம் அவர்களா இருக்கட்டும், இப்படி 4 முக்கிய அமைச்சர்கள் சென்னையிலேயே இருக்காங்க அப்படின்னும் போது இங்க இருக்கக்கூடிய போட்டி எப்படி இருக்க போகுது, இந்த தொகுதிகளில் யார் யார் நிக்க போறாங்க அப்படின்றத பாத்துடலாம். கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற தொகுதி உருவாக்கப்பட்ட முதல் நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய எம்எல்ஏவாக திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான் இருந்து வராரு. அண்ட் அவரு 2021 இருந்து முதலமைச்சராகவும் இருந்து வராரு. சோ அப்படி அவருக்கான ஒரு தனி செல்வாக்கு அந்த இடத்துல இருக்கு. தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறாரு அப்படின்ற பட்சத்துல அதிமுகவில இருந்து எதிர்த்து களமாடக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தோம்னா சந்தான கிருஷ்ணன், தாவேகாவில இருந்து வி.எஸ். பாபு அவர்களும், நாம் தமிழர் கட்சியில இருந்து சவுந்தர பாண்டியன் அவர்களும் இந்த தொகுதியில போட்டியிட போறாங்க. குறிப்பா தாவேகா வேட்பாளர் திரு வி.எஸ். பாபு அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் அதிமுகவிலும் பயணிச்சிருக்காரு, திமுகவிலும் பயணிச்சிருக்காரு. 2011ஆம் ஆண்டுக்கு முன்பு வரைக்கும் இவர் திமுகவினுடைய மாவட்ட செயலாளரா அந்த பகுதியில இருந்திருக்காரு. அதே மாதிரி 2011க்கு பிறகு அதிமுகவில் இணைந்த இவர் அதிமுகவிலுமே இந்த வடசென்னை பகுதிக்குட்பட்ட ஒரு மாவட்ட செயலாளரா தொடர்ந்து பணியாற்றி வந்த சூழல்ல தான் இவர் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில கடந்த ஜனவரி மாதம் தன்னை இணைச்சுக்கிறாரு. இப்படி இணைத்த இவருக்கு இந்த வாய்ப்பு அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய களமாடக்கூடிய தாவேகாவினுடைய வேட்பாளரா
முன்னாள் அதிமுக திமுக மாவட்ட செயலாளர் இந்நாள் தாவேகாவினுடைய நபராக இருக்கக்கூடிய திரு VS பாபு அவர்கள் தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தொகுதி உருவாக்கப்பட்ட முதல் நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்குமே அந்த இடத்தினுடைய எம்எல்ஏவா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ அவருக்கான ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு அப்படின்னும் போது இந்த இடத்துல மற்ற வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, அதாவது நம்மளுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இது ஒரு முழுக்க திமுக கோட்டை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திமுக கோட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா கடந்த 3 தேர்தல்ல 2011ஆம் ஆண்டுல இருந்து இங்க திமுகவினர் வெற்றி பெற்று வந்துட்டு இருக்காங்க. 2011 இருக்கட்டும் 2016 இருக்கட்டும், ரெண்டுத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா பேராசிரியர் ஜே அன்பழகன் அவர்கள் அந்த இடத்தினுடைய எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அதற்கு பிறகு 2020 அவருடைய இறப்புக்கு பிறகு திமுகவினுடைய வேட்பாளரா திரு உதயநிதி ஸ்டாலின் முதல்ல களமிறக்கப்படுகிறார். அந்த இடத்துல கிட்டத்தட்ட 68,000 வாக்குகள் வித்தியாசத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்துல வெற்றி பெறாங்க அப்படின்னா அந்த தொகுதி எந்த அளவுக்கு திமுகவுக்கான ஒரு பலம் வாய்ந்த தொகுதியா இருக்கப்படும் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய வேட்பாளரா திரு ஆதி ராஜாராம் அவர்கள் களமிறங்குறாரு. தாவேகாவினுடைய வேட்பாளரா டி செல்வம் அவர்கள் களமிறங்குறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரா ஐஷா பேகம் அவர்கள் களமிறங்குறாங்க. குறிப்பா தாவேகாவினுடைய வேட்பாளர் திரு டி செல்வம் அவர்களை பாத்தீங்கன்னா கடந்த 4 நாட்களுக்கு முன்புதான் இவர் காங்கிரஸ்ல இருந்து நீக்கப்படுகிறார். காங்கிரஸ்ல மாநில பொதுச் செயலாளரா இருக்கக்கூடிய இவரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்குறாங்க. அதனைத் தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து இவர் தாவேகாவில் இணைகிறாரு. இணைந்த 4 நாட்கள்ல வேட்பாளர் பட்டியல்ல இவர் பெயர் இருக்கு. அதுவும் முக்கியமான ஸ்டார் தொகுதின்னு கருதப்படக்கூடிய துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில இவருக்கு வாய்ப்பு கொடுத்தது அப்படிங்கிறது சில சலசலப்புகளை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ இந்த இடத்துலயுமே ஃபைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். துணை முதலமைச்சர் ஆல்ரெடி அந்த இடத்துல இருக்காரு அண்ட் இது ஏற்கனவே திமுக கோட்டையா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துலயுமே ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். பட் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைலி அது டிஎம்கே ஃபேவரா தான் இருக்கு. அடுத்ததா ஹார்பர் தொகுதி, சென்னையில இருக்கக்கூடிய தொகுதிகள்லயே ரொம்ப சிறிய தொகுதியா பார்க்கப்பட்டாலும் கூட அந்த இடத்துல அமைச்சராக இருக்கக்கூடிய திரு PK சேகர் பாபு அவர்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப மேலோங்கி இருக்கு. 2016ஆம் ஆண்டுல இருந்து அவர் அங்க எம்எல்ஏவா இருக்காரு. அதிமுகவில் இருக்கும் போதே அவருக்கான அந்த ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறது அந்த தொகுதியில அதிகமாவே இருந்திருக்கு. அதன் அடிப்படையில இந்த முறையும் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அதிமுக தரப்புல இருந்து ராயபுரம் மனு அவர்கள் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு. தாவேகா தரப்புல இருந்து செனோரா பிரியன் அசோகன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக ஃபாசன் ஷெரீப் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த இடத்துலயுமே போட்டி அப்படிங்கிறது டஃபா தான் இருக்க போகுது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுடைய சைதாப்பேட் தொகுதி, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரா அவருடைய செயற்பாடுகள் ரொம்ப வேகமா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே கூட சைதாப்பேட்லயுமே அவருக்கான ஒரு தனி செல்வாக்கு இருக்கதான் செய்யுது. அண்ட் அதே மாதிரி இந்த முறையும் அவர் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவரை எதிர்த்து களமாடக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே வீக் கண்டஸ்டன்ஸ் தான் பார்க்கப்படுறாங்க. ஏன்னா அதிமுக இந்த இடத்துல வந்து நேரடியா ஒரு போட்டியிடாம கூட்டணி கட்சியான அமமுகவுக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளரா இந்த இடத்துல யாரு களமிறங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திரு அருள் பிரகாசம் அவர்கள் களமிறங்குறாரு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரா ஸ்ரீவித்யா அவர்கள் களமிறங்குறாங்க. அடுத்தடுத்த தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான தொகுதிகள்ல RK நகர் இருக்கு. RK நகர் தொகுதியினுடைய வேட்பாளர்களா தாவேகாவில இருந்து யார களமிறக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மரிய வில்சன் அவர்களை களமிறக்குறாங்க. மரிய வில்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவருக்கு இருக்கக்கூடிய அந்த பணபலம் செல்வாக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அப்படி பார்த்தா அந்த இடத்துல இவர் தன்னுடைய செல்வாக்கை எந்த அளவுக்கு பயன்படுத்தி ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்க போறாரு அப்படின்ற பேச்சுக்களும் ஒரு பக்கம் இருக்கு. அண்ட் திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்று இப்ப எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஜான் எபினேசர் அவர்களையே மீண்டும் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் RS ராஜேஷ் அவர்களும், நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மெனிலா தாயுமானவன் அவர்களும் இந்த இடத்துல போட்டியிட்டதா இருக்காங்க. தொகுதிகளின் அடிப்படையில நம்ம வந்து வேட்பாளர்கள் பட்டியலை பார்த்தோம். அண்ட் இப்ப வந்து தாவேகாவுல முக்கிய நபர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொன்னல அவங்களுடைய அடிப்படையில நம்ம தொகுதிகளை பார்த்துடலாம். ஆதவர்ஜுனா அவர்களை பொறுத்த வரைக்கும் வில்லிவாக்கம் தொகுதியில அவர் போட்டியிடுறாரு. இவரை எதிர்த்து களமாடக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வில்லிவாக்கம் தொகுதியில திமுக வேட்பாளரா கார்த்திக் மோகன் அவர்கள் களமிறங்குறாரு. இவர் யாரு அப்படின்னா அண்ணா நகர் தொகுதியினுடைய எம்எல்ஏவா
இருக்கக்கூடிய மோகன் அவர்களுடைய மகன் தான் இந்த கார்த்திக் மோகன். இவர் தான் திமுக வேட்பாளரா இந்த முறை வில்லிவாக்கம்ல களமிறங்குறாரு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் SR விஜயகுமார் அவர்களும், நாதாக வேட்பாளரா திருமிகு ரோஷினி அவர்களும் களமிறக்கப்பட்டிருக்காங்க வேட்பாளர்களா. அண்ட் இந்த வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில இருந்து சமீபத்துல தாவேகாவில வந்து இணைந்த திரு JCD பிரபாகர் அவர்களுக்கு கொடுத்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. 2016ஆம் ஆண்டுல இருந்து திமுக தான் இந்த இடத்துல வெற்றி பெற்று வந்துட்டு இருக்கு கடந்த 2 தேர்தல்களா அப்படிங்கறத பார்த்தாலும் கூட 1980லயும் 2011லயும் திரு JCD பிரபாகர் இதே வில்லிவாக்கம் தொகுதியில வெற்றி பெற்று MLA-வா இருந்திருக்காரு. சோ ஏற்கனவே ஒரு நபர் போட்டியிட்ட தொகுதி அப்படின்றதுக்காக அந்த இடத்தை அவருக்கு கொடுத்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. அண்ட் JCD பிரபாகர் அவர்களுக்குமே சென்னையில ஒரு தொகுதி ஒதுக்கி இருக்காங்க. எந்த தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரம் விளக்கு தொகுதி. அண்ட் இந்த 1000 லைட்ஸ் தொகுதியில சிட்டிங் MLA-வா இருக்கக்கூடிய டாக்டர் எழிலன் அவர்களுக்கு தான் மீண்டும் வேட்பாளரா வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் திருமிகு வளர்மதி அவர்கள் இந்த இடத்துல போட்டியிடுறாங்க. அண்ட் அதே மாதிரி தாவேகாவில இருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு JCD பிரபாகர் அவர்கள் அண்ட் மு களஞ்சியம் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரா இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்காரு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ராயபுரம் தொகுதி. அண்ட் இந்த முறை வேட்பாளரா சுபைர் கான் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காரு. அண்ட் அதிமுக தரப்புல இருந்து முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் இந்த இடத்துல வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காரு. அண்ட் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் விஜய் தாமு அவர்களும், நாதாகாவை பொறுத்த வரைக்கும் பாபு மயிலன் அவர்களும் வேட்பாளர்களா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் டி நகர் தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள் இங்க வேட்பாளரா களமிறக்கப்பட்டிருக்காரு. திமுகவினுடைய வேட்பாளரா இப்போ ராஜா அன்பழகன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காரு. அங்க சிட்டிங் MLA-வா திரு கருணாநிதி அவர்கள் இருந்தாலும் கூட அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டு இந்த இடத்துல ராஜா அன்பழகன் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திரு சத்யா அவர்கள் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அனுஷா விஜயகுமார் அவர்கள் இங்க வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. மயிலாப்பூர் தொகுதி, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய சிட்டிங் MLA-வா இருக்கக்கூடிய தா வேலு அவர்களுக்கு தான் மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு. அவர் தான் திரும்பவும் வேட்பாளரா அங்க களமிறங்க போறாரு. அண்ட் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியை வந்து கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு ஒதுக்கி இருக்காங்க. பாஜகவில இருந்து வேட்பாளரா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் களமிறக்கப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில இருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கிய நிர்வாகியா இருக்கக்கூடிய பொருளாளரா இருக்கக்கூடிய திரு வெங்கட்ரமணன் அவர்களுக்காக இந்த ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் திரு அருண் அவர்கள் இங்க வேட்பாளரா களமிறக்கப்பட்டிருக்காரு. எக்மோர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேகாவில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள், முக்கிய நிர்வாகிகள்ல பார்க்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்களுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. தனி தொகுதியான இந்த தொகுதியில சிட்டிங் MLA-வா திரு ஐ பரந்தாமன் அவர்கள் இருந்தாலும் கூட இந்த முறை அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டு திமுகவில இருந்து திருமிகு தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதிமுகவினுடைய வேட்பாளரா அபிஷேக் ரங்கசாமி அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்காரு. அண்ட் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில இருந்து திருமிகு சரண்யா அவர்கள் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த இடத்துலயும் ஒரு தனி தொகுதி அப்படிங்கிறதுனால போட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இதுவுமே வந்து திமுகவினுடைய கோட்டைகளா சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அண்ட் திமுகவுமே இந்த முறை தன்னுடைய வேட்பாளரை மாத்தி புதிய வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. போட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். திருவேக்கா நகர் தொகுதி, இந்த தொகுதியில திமுகவினுடைய வேட்பாளரா KS ரவிச்சந்திரன் அவர்களை களமிறக்கியிருக்காங்க. அதிமுகவினுடைய வேட்பாளரா மறைந்த BSP தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவியான பொற்குடி அவர்களை வேட்பாளரா அறிவிச்சு அவங்களை களமிறக்கியிருக்காங்க. தாவேகா தரப்புல இருந்து பல்லவி அவர்களையும், நாம் தமிழர் கட்சியில இருந்து ஜெகதீஷ் சந்தர் அவர்களையும் வேட்பாளர்களா அறிவிச்சிருக்காங்க. அண்ணாநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய வேட்பாளரா சிற்றரசு அவர்களை அறிவிச்சிருக்காங்க. அதிமுகவினுடைய வேட்பாளரா முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா அவர்களை அறிவிச்சிருக்காங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் VK ராம்குமார் அவர்களும், நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் C சங்கர் அவர்களும் வேட்பாளர்களா அறிவிச்சிருக்காங்க. விருகம்பாக்கம் தொகுதி, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளரா AMV பிரபாகர ராஜா களமிறங்குறாரு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் விருகை VN ரவி அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்காரு. தாவேகாவினுடைய வேட்பாளரா திரு சபரிநாதன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரா சந்தோஷ் அவர்களும் களமிறங்குறாங்க. கடைசியா வேளச்சேரி தொகுதி, விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள்ல இந்த தொகுதியும் ஒரு தொகுதியா இருக்குமோ அப்படின்னு சில ஐயங்கள் எழுந்த ஒரு தொகுதியா இந்த தொகுதி பார்க்கப்படுது. அண்ட் ஏற்கனவே கடந்த தேர்தலையா இருக்கட்டும், இந்த தேர்தலையா இருக்கட்டும், திமுகவை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகள்ல 15 தொகுதிகள்ல தான் போட்டிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வேளச்சேரி தொகுதி காங்கிரசுக்கு கடந்த முறை கொடுத்த மாதிரியும் இந்த முறை கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க சிட்டிங் MLA-வா இருக்கக்கூடிய அசன் மௌலானா அவர்கள் மீது பல்வேறு
பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இந்த தொகுதியில காங்கிரஸ் இம்முறை எந்த வேட்பாளரை களமிறக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப காங்கிரஸ் இன்னும் வேட்பாளர் பட்டியலை வெளியிடல அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வேட்பாளரை யார் அறிவிப்பாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த இடத்துல எம்எல்ஏவா இருந்த அசோக் அவர்களை மீண்டும் வேட்பாளராக களமிறக்கி இருக்காங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஆர் குமார் அவர்களும், நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் திருமிகு கீர்த்தனா அவர்களும் வேட்பாளர்களா களமிறக்கி இருக்காங்க. சோ இப்ப நான் சொன்ன இந்த 16 தொகுதிகள்ல தாவேகாவுக்கும் சரி இல்ல நாம் தமிழர் கட்சியினருக்கும் சரி ஒரு மாற்று கட்சியா மக்கள் பார்த்தாலும் கூட அதிமுக திமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு போட்டி அப்படிங்கிறது திமுக கோட்டையா கருதப்பட்டாலும் கூட சில இடங்கள்ல டஃப்பாவே இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில நீங்க இந்த 4 முனை போட்டியா இந்த களம் அமைய போகுது அப்படின்னு நம்புறீங்கன்னா யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? பெரம்பூர் தொகுதியில விஜய் அவர்கள் வேட்பாளரா அறிவிக்கப்பட்ட பிறகு அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் கூடுதலா இருக்குமா? ஆதவர்ஜுனா வெற்றி பெறுவாரா? இல்ல ஆனந்த் அவர்களுக்கான சாத்தியங்கள் இல்ல ஏதோ ஒரு கணிசமான வாக்கு சதவீதங்களை பெறுவாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுதோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.